ஹாய் கைஸ், நம்ம தமிழ் நீச்சு நட்டுஷிப்புடன் எபிசோட் 247 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நல்ல வேலை பண்ணீங்க ஏமாட்டோம். இல்ல, அது நான் கிடையாது. நருட்டோ அவனே தான் மொத்தத்தையும் கட்டுப்படுத்தினான். ஆனா இத நாம இப்படியே விடுறது சரியா இருக்கும்னு தோணல. இல்லை பின்னாடி டச்சில் இருந்தால் பார்த்துருக்காரு. நருட்டோவும் நைன் டெயில்ஸும் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது நல்லபடியா முடியும்னு நம்புறேன். ஆனா அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் போர் அடிக்கும். அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ண நாம ரெண்டு பேரும் ஒர்க் அவுட் பண்ணலாமா? இது செஞ்சு நிறுத்துங்க. உங்ககிட்ட பேசினதே தப்பா போச்சு. சொல்றீங்க, நீங்களும் வாய முடுங்க. உண்மையை சொல்லணும்னா நருட்டோ இப்ப நைன் டெயில்ஸோட ஒரு இன்டர்னல் பேட்டில்ல சிக்கிக்கிட்டு இருக்கான். இப்ப அவனை காப்பாத்த நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நருட்டோ மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்ப எல்லாம் நல்லபடியா முடியுங்கிற நம்பிக்கையோட காத்திருக்கிறத தவிர வேற எதுவும் நம்மளால செய்ய முடியாது. கட்டுப்படுத்துறது ஒண்ணு, இதோட மனசை மாத்தணுமே. I love you, Naruto. என்ன இதா திடீர்னு ஒரு அதீத அமைதியை நான் உணர்றேன். I love you so much, Naruto. என்னுடைய மனசும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. தெரியல அதுக்கும். நாம எதிர்பார்த்த மாதிரியே மொத்தமா அதுல இருந்து அவன் வெளியே வந்துட்டான். என் சக்கராவால நைன் டெயில்ஸ ரொம்ப நேரம் அடக்க முடியாது. அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் கதையை முடிச்சு அப்படியே செய்யறமா. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. என்ன தைரியம் உனக்கு? ஆரம்பிக்கலாமா? அவன் கொஞ்சம் கூட மாறல. அவனை விடாதீங்க. ரசிங்கன் சூப்பர் பராஜ். நீ ஜெயிச்சுட்டு தான் நடக்க வேண்டாம். என்னால உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். ரெண்டு பேருக்கு ஒரு வார் இருக்கும் போது அவ்வளவுதான். இது அந்த சேஜ் மோடு தானே. எல்லாமே இது வச்சு ஒரு ஊரே அடிச்சிடலாமே. அப்பா தயாரா இருக்கியா? இதுதான் சேஜ் ஆர்ட். மேசிவ் ரசிங்கன் பராஜ். இதை கொண்டுடுவியாடா? தாண்டி ரெண்டாவது டைம் போறோம். அடகுமா இல்ல இன்னும் எடுப்பாகுமா? காது விட்டு கேட்க வைக்கதான் உள்ள இருந்து வெளியே எடுக்கிறது. பேச்சு கேட்கணும். இவனோட அமைதிதான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். என்ன இது? உண்மையான நைன் டெயில்ஸ் இதுதானா? செம்மையா இருக்கு. அதெல்லாம் அடேங்கப்பா, உனக்குள்ள இன்னும் இவ்வளவு சக்தி இருக்கா? எதிர்பார்க்கல. இது அந்த 6 பாத்து தானே?
ஜாக்கிரதையா இருக்கணும் நருட்டோ. என்ன மன்னிச்சிரு நைன் டெய்ல்ஸ். இல்லை பீமையானா ஆக முடியுது. இந்த சக்தியை வச்சு நான் கண்டிப்பா எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். நல்ல இந்த ஒரு விஷயத்துல விஷயம். கண்டிப்பா நீ என்ன உறுதியா நம்பலாம். நாங்கள் வேற மாதிரி நினச்சோம். நீ சாதிச்சிட்ட நருட்டோ. ம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு வழியா நான் மினாட்டோவோட போய் சேர்ற நாள் வந்துருச்சு. அவ்வளோதானா? அடிக்கடி ஆனா வருவாங்க அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை உனக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சரியா 16 வருஷத்துக்கு முன்னாடி நீ பிறந்தப்ப நடந்த சம்பவம் தான் அது. அன்னைக்கு நடந்த உண்மை என்னங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். 16 வருஷத்துக்கு முன்னாடியா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. உனக்கு முன்னாடி 9 டைல்ஸ் செஞ்சுரிக்கியா இருந்தது யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நீங்க தானா? வேற யாரும் இல்ல, நான் தான். அதான் பேர் சொல்லிச்சு. அப்ப எப்படி எனக்கு 9 டெயில் வந்துச்சு, ஊற வச்சுச்சு? நைன் டெய்ல்ஸ் செஞ்சுரிக்கு நீங்களா? என்ன சொல்றீங்க? நம்பவே முடியலாமா? உண்மைதான். 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல என்ன பத்தி உன்கிட்ட சொல்லியே ஆகணும். அந்த சமயத்துல 9 டைல்ஸோட 2வது செஞ்சுரிக்கு ஹோஸ்டா என்ன தேர்ந்தெடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா லேண்ட் ஆஃப் எடிஸ்ல இருந்து என்ன ஹிடன் லீஃப் வில்லேஜ்க்கு கூட்டிட்டு வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் இதுதான். ஆனா எதுக்கு? எதுக்காக உங்களை ஒரு ஜிஞ்சுரக்கியா தேர்ந்தெடுக்கணும்? அதுவும் உங்களை வேற ஒரு ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆமா, உண்மைதான். வேற ஒரு ஹிடன் வில்லேஜ்ல இருந்து வந்தது நான் தான். ஆனா அதுக்கு முந்தின காலகட்டத்துல லேண்ட் ஆஃப் ஃபயரும் லேண்ட் ஆஃப் எடிஸும் நல்ல உறவுல இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை இருந்தது. லீவ் ஷெஞ்சு கிளானுடைய ஷினோபியும் எடியோட உசுமாக்கி கிளானுடைய ஷினோபியும் ஒரு வகையில தூரத்து சொந்தம்னு சொல்லலாம். ஹிடன் எடி வில்லேஜ்ல உயிர் சக்தி ரொம்ப அதிகம். அதனாலேயே எங்க ஊருக்கு வில்லேஜ் ஆஃப் லாங் லிவிட்டிங்கிற பேரும் இருக்கு. எங்க கிளான்ல இருக்கிற எல்லாருக்கும் சீலிங் ஜுட்சு ஒரு கைவந்த கலை. அதனாலதான் அதுல சிலர் காட்டு மிராண்டியாவும் இருந்தாங்க. அதே மாதிரி உன் வயித்துல இருக்கிற டெட்ராகிராம் சீல ஒரிஜினலா டெவலப் பண்ணதே எங்க ஊர்ல தான், தெரியுமா? பல சீலிங் ஜுட்சுக்களை சேர்த்து இதையும் உங்க அப்பாக்கு நான் தான் சொல்லி கொடுத்திருக்கேன். நருட்டோ, உன் ஜாக்கெட்டுக்கு பின்னாடி ஒரு சிம்பல் இருக்குல்ல, அது வேற எதுவும் இல்ல, ஹிடன் எடி வில்லேஜ் உடைய கிரஸ்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இந்த சிம்பல் தான் நட்புக்கு அடையாளமா பயன்படுத்தப்படுது. ஹிடன் எடி வில்லேஜ் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஏன்னா இப்போ அந்த ஊர் இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சிருச்சு. அதிகமா போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல எங்க சீலிங் ஜுட்சுக்களை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. அதனாலேயே எங்களை குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சாங்க. அதுல தப்பிச்சவங்க எல்லாம் வெவ்வேறு நாடுகளுக்கு போய் அகதிகளா வாழ ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் உசுமாக்கி ரொம்ப கம்மியா இருக்காங்க புரியல. அவங்கள. தேர்ந்தெடுத்தாங்க. என் ஊர்ல வேற யாருக்குமே இவ்வளவு திடமான சக்கரா கிடையாது. 9 டைல்ஸ மொத்தமா அடக்கி ஆளக்கூடிய சக்கரா எனக்குள்ள இருக்கு. புரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு ஹோகாகேயான ஹஷிராமா செஞ்சுவுக்கும் மாதுரா உச்சிஹாக்கும் நடந்த போர் உனக்கு தெரியுமா? ம். எனக்கு முன்னாடி ஜிஞ்சுருக்கியா இருந்தது வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஹோகாகேயோட மனைவி. அவங்க அவங்களோட பேரு மீட்டோ உசுமாக்கி. அப்ப பாட்டி அந்த உசுமாக்கிக்கலாம் போர்ல தானே? 9 டைல்ஸ அடக்கி ஆண்ட லார்ட் ஹஷிராமாவுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில சீலிங் ஜுட்சுவை பயன்படுத்தி 9 டைல்ஸ தனக்குள்ள அடுக்குன லேடி மீட்டோ முதல் ஜிஞ்சுரிக்கியா உருவெடுத்தாங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் 9 டைல்ஸ் லீஃப் வில்லேஜ்க்கு சொந்தமாச்சு. லேடி மீட்டோவுடைய கடைசி காலம் நெருங்கினப்போ என்ன அடுத்த ஜிஞ்சுரிக்கியாக ஹிடன் லீஃப் வில்லேஜ்க்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அம்மா, அவங்க யாரும் உங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்கலையே. எதுக்காக என்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்கங்கிறதுக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். சின்ன வயசுல லார்டு தேர்ட் ஹோகாகேயோட சேர்த்து வேற சில பெரியவங்களை தவிர அந்த ரகசியத்தை பத்தி அந்த ஊர்ல யாருக்குமே தெரியல.
அங்க இருந்த லெஜெண்டரி சன்னின்க்கு கூட தெரியல. பெருசா அது. தனிமை என்ன கொல்ல ஆரம்பிச்சது. அந்த பொறுப்பு எனக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்தது. அதுக்கப்புறம் முன்னாள் ஜிஞ்சரிக்கியான லேடி மீட்டோ என்ன வரவழைச்சாங்க. தயவு செஞ்சு என் பக்கத்துல வாமா. நிறைய விஷயம் நடந்தது. பிளானுக்கு லைஃபும் அதிகம் போல இருக்குது. இவ்வளவு வருஷம் வாங்குது. உன்ன போலவேதான் நானும். என்னையும் இதே காரணத்துக்காக தான் இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த உண்மை தெரிஞ்சப்போ நீ எவ்வளவு சோகமா, எவ்வளவு அதிர்ச்சியா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத என்னால நல்லாவே உணர முடியுது. உனக்கு என்ன தோணுதோ தயவு செஞ்சு என்கிட்ட பேசு. எதையும் மறைச்சு வச்சிட்டு இருக்காத. புரியுது. நான் சொல்றத நல்லா கவனி. நயன் டேல்ஸ் வெசல் ஆகணுங்கிற நம்முடைய விதியில இருந்து நாம 2 பேரும் தப்பிக்கவே முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நீ ஜின் சுருக்கியா இருந்தாலும் சந்தோஷமா வாழக்கூடிய வழிகள் இருக்கு. அதுல முதல் வழி என்னன்னு தெரியுமா? நமக்குள்ள அன்பை விதைக்கிறது தான். நமக்குள்ள அன்பை விதைக்கணும். அதுதான் அதோடைய முதல் படி நரட்டும். பிறகு என்னதான் 9 டைல்ஸ் ஜிஞ்சரிக்கியா இருந்தாலும் கூட நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தது. அததான் லேடி மீட்டோ எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு ஜிஞ்சரிக்கியா இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க. எனக்கு இருக்காடா இனாட்டான்னு. நரட்டோ, இப்போ நீ அழ வேண்டிய அவசியமே இல்ல. மறந்துட்டேன். என்னாச்சு? 16 வருஷத்துக்கு முன்னாடி 9 டைல்ஸ் நம்ம கிராமத்தை அட்டாக் பண்ணப்ப என்ன ஆச்சு? அப்பா சொன்னபடி அகாட்ஸ்கில மாஸ்க் போட்டுட்டு சுத்துற ஒருத்தன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்ப அப்படி என்ன நடந்தது? உங்களுக்குள்ள இந்த 9 டைல்ஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? உன் அப்பா சில விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்தாம விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா அது அவரோட தப்பு இல்ல. ஆனா அன்னைக்கு இருந்த நிலைமையில நான் தான் உன் கூட நிறைய நேரம் செலவழிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சீலிங் ஜுட்ஸுவை அவர் எனக்கு கொடுத்துட்டு போனாரு. ஆனா அவர் சொன்ன ஒண்ணு உண்மை. 16 வருஷத்துக்கு முன்னாடி லீஃப் வில்லேஜ் 9 டைல்ஸ் தாக்குறதுக்கு அந்த மாஸ்க் போட்டவன் தான் முக்கியமான காரணமே. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் 9 டைல்ஸ் எனக்குள்ளதான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எல்லாம் அந்த முகமூடிக்காரனாலதான். அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனா அவனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. எந்த உண்மை? ஜின்சுரிக்கியோடைய டெய்ல்டு பீஸ்ட் சீல் எப்போ வீக் ஆகும்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்ப லாபகமா திட்டம் போட்டு 9 டைல்ஸ் என்கிட்ட இருந்து திருடிட்டான். என்ன சொல்றீங்க? அந்த சீல வீக் ஆக வாய்ப்பு இருக்கா? சொல்றீங்களா? நீ பிறந்தப்பதான் நடந்தது. எல்லாரும் மாதிரியும் ஃபீமேல் ஜிஞ்சரிக்கியும் குழந்தைய பெத்துக்கிறதுக்கு கண்டிப்பா 9 மாசம் ஆகும். அந்த 9 மாசத்துல உள்ள இருக்கிற குழந்தைக்கு எனர்ஜி போறதுனால அந்த டெய்ல்டு பீஸ்ட் அடைச்சு வச்சிருக்கக்கூடிய சீல் எனர்ஜி பத்தாம கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிடும். நீங்க சொல்றத பார்த்தா சரியா 16 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் 10ஆம் தேதி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு டியூ டேட் எப்பனா? அக்டோபர் 10ஆம் தேதி. ரொம்ப சந்தோஷம். என்ன சொன்ன? குழந்தையா? ஆமாங்க, நான் சீக்கிரமே அம்மாவாக போறேன். அப்ப நானும் அப்பாவாக போறேனா? அம்மாவாக போறேன் தெரியுமா? அப்ப நானும் நிஜமாவே அப்பாவாக போறேனா? கூடிய சீக்கிரம் நான் அம்மாவாக போறேன். என்னால இதை நம்பவே முடியல. நானும் இவங்களே குழந்தை மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஊரோட ஒக்ககை அவர் அந்த மாதிரி நடந்துக்கலாம். குஷீனா, ஒரு ஜின்சுருக்கியா நீ குழந்தை பெத்துக்கிறது சம்பந்தமா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு. லேடி மீட்டோவுக்கும் அப்ப இதே மாதிரி தான் நடந்தது. அவங்க குழந்தை பெத்துக்கிட்டப்போ இந்த 9 டைல்ஸோட சீல் மொத்தமா ஓபன் ஆயிடுச்சு. என்னடா நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத.
சில மோசமான விளைவுகள் நடக்காம இருக்க ஊருக்கு வெளியில ஒரு பேரியர்ல நீ குழந்தை பெத்துக்க ஏற்பாடு பண்ண போறோம். நானும் உன் கூட தான் இருப்பேன். உன்னோட சேர்த்து சீலையும் நான் கவனிச்சுக்கிறேன். புரியும் மீறி எப்படி சேர்ந்த டாஜியும் உன் கூட இருப்பாங்க. என் மனைவி பிவாகோவும் உங்க கூட இருப்பா. ஓ that wife. நீ குழந்தை பெத்துக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு கீழே நேரா தொடர்புல இருக்கிற அன்பு பிளாக் ஆப்ஸ் சேர்ந்தவங்களை உங்க பாதுகாப்புக்காக அனுப்பி வைக்கிறேன். இருந்தும் வந்துருப்பான். இவரே இருந்திருக்காரு மேண்டவே குழந்தை. நானே நேரடியா எல்லாத்தையுமே தயார் பண்ணி வைக்கிறேன். நான் உங்க 2 பேரையும் அந்த இடத்துக்கு பத்திரமா கூட்டிட்டு போறேன். குஷினா கேட்டது. அம்மா உங்க கத்துற. உதவிக்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமாவே நம்ம கிளம்பணும், புரியுதா? நல்லது. அட அடடே, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா? இல்ல இல்ல, இவன் பையன்தான். பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கான். ஹாய்டா குட்டி பையா, உன்னோட பேர் என்ன தங்கம்? பேரு சாஸ்கே. ஓ, பொண்ணுனால நான் அப்படியே இருந்துட்டேன். பேருதான் இவனுக்கும் வச்சிருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா இவன் அற்புதமான ஷினோபியா வளருவான். முடி அப்படியேதான் கூடிய இருக்கு. சீக்கிரம் உங்களுக்கும் குழந்தை பிறக்க போதுல. நீங்க என்ன பேரு வைக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஏற்கனவே முடிவெடுத்தாச்சு. அவனை நாங்க நருட்டோன்னு கூப்பிடுவோம். அவனும் சாசுகேவும் சொல்லும்போதே ஒண்ணா பார்த்துட்டு ஸ்கூல் போறது. போவாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கன்னு நம்புறேன். எனக்கு ஒரு டவுட். எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப வலிக்குமா என்ன? மத்தவங்கள மாதிரி உங்களுக்கும் பயம் இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. சரி சரி, வா போலாம் குஷினா. போலாம். போயிட்டு பொண்ணு வரேன். கூட பார்க்காம இருக்கணும். நீ குழந்தை பெத்துக்க போற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, சரியா? நம்ம இடத்துக்கு போய் நாம சேர்ற வரைக்கும் உன் நண்பர்கள் உட்பட யாரு கூடயும் தொடர்புல இருக்க கூடாது, புரிஞ்சுதா? புரியுது. எதாச்சும் நடந்ததா வேணும். சரோட்டா இப்படிதானே பண்ணுவான். அது மட்டும் இல்லாம என்னதான் ஊருக்கு வெளியில இருந்தாலும் இது யாருக்குமே தெரியக்கூடாது. அதனால உனக்கு வலி வந்தாலும் தயவு செஞ்சு நீ கத்தி அழக்கூடாது. புரியுது எனக்கு. சாஸ்தி அம்மா மேலே இப்போ டவுட் ஆகுது. I've never seen Kushina in so much pain before that she's cried out like this. Is she really gonna be okay? Yes, she's going to be fine. Now forget about that and just stay focused on the nine-tailed seal. Okay, but she's so... You're the 4th Hokage, Minato. Now act like it and get a grip. Most men would have Husband dropped at the dead from Kalama. such pain long ago, but women are much stronger. இந்த நைன்டீன்ஸ் வர உடச்சிட்டு வெளியே வரதுக்கு ரொம்பவே பாடுபடுது. கொஞ்சம் பொறுத்துக்கோ குஷினா. நருட்டோ, come on. மாதரா வேண்டாம். ஆட்டா போங்கடா. நேரா. எப்படி கரெக்டாக வந்தா? அப்போ சாஸ்கி அம்மா தான் நான் இது காரணம். I can see the head now. You're almost there, Kushina. எனக்கு தெரியாதுல்ல என்ன பண்ண போறாங்க. You're doing great. Naruto! Hurry up! Come out! You stay in Nine-Tails! சுடுதண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம். இந்த எபிசோடு பார்க்கறதுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயம் எனக்கு நிறைய குழப்பங்களும் வருது. 1000 கொஷின்ஸ் வருது. ஏன்னா பின்னாடி நடக்கிற விஷயங்கள் அப்படி. இப்போ எனக்கு மாதரா வந்து அந்த டைம்லேருந்து எப்படா அது ஃபஸ்ட்டு ஒர்க்காக வாழ்ந்த டைமுக்கு மாதரா இருந்தால் இப்போ எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அது லாஜிக்காக இடிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதேமாதிரி இவங்க யாருமே அன்றைக்கி வந்து மினாட்டாவும் சரி இவங்களும் சரி மாதரான்ற பேரே சொல்லலை, முகமுடி போட்டவன் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்டு வைக்கிறாங்க.
அதே மாதிரி இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ சாஸ்கி அம்மா வந்து எதர்ச்சியா வந்தாங்களா? இல்ல வந்து இவங்க வராங்கன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட தகவல் வாங்கறதுக்காக இது கேட்டுட்டு போனாங்க. ஏன்னா, மாதராக்கு ஆதரவா இருந்ததுல ஃபர்ஸ்ட் ஆளே இவங்க தான். சாஸ்கியாவோட அம்மாவும், அப்பாவும் தான் முதல் ஆளா இருந்ததே. அதுக்கப்புறம் அவர் தான் இருந்தாரு. மேபி இப்படி தான் தகவல் இப்படி போய் கரெக்ட்டா எப்படி வந்தான் இவன்? கரெக்ட்டா எப்படி தெரிஞ்சுச்சுன்ற ஒரு கேள்வி வருது. இவங்களும் உடந்தையா என்னன்றது தெரியல. சரி, அப்படியே நான் யோசிச்சாலும், இப்ப என்னடா வயசு இருக்கும் மாதராக்கு? எப்புட்றா இவ்வளோ வருஷம் இருக்க முடியுன்ற மாரி இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வகையோட ஒய்ஃப் காட்டுறாங்க. அவங்க இந்த டைம் வரைக்கும், ஸோ அம்மாவோட நட்டோட அம்மா டைம் வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா மாதராவும் இருப்பானோ? அப்ப அவன் தான் அது பண்ணதோன்னு. ஏன்னா இந்த கனெக்ஷன் வருது. இப்படி பார்த்தா மாதராவும் இருக்கான்னு அர்த்தம். இவனுக்கு எப்புட்றா நியூஸ் போச்சுன்னா, அப்ப சாஸ்கி அம்மா மூலியமா இப்படி போயிருக்குமோன்னு இப்படி எனக்கு தோணுது. இது வந்து அப்போ உச்சியா கிளான் மேல தானே வருது. அப்போ வந்து இவங்க மூலியமா வந்த மாதிரி தான் அது கனெக்ஷன் வருது. எப்படி பார்த்தாலும் இவன் உச்சியா தானே. ஊருக்குள்ள வந்துச்சு. இது எப்புட்றா இப்போ இவங்க சொல்றப்ப அதில் ஃப்ளாஷ் நான் தான் 2வது ஜெஞ்சுரிக்கே அப்படின்றாங்க. அப்போ எப்புட்றா வந்துச்சுன்னு பார்த்தா, இவங்க குழந்தை பிறந்த டைமுக்கு சீலிங் போயிருக்கு. அப்போ எடுத்திருக்காங்கன்னு. ஆனா மினோட்டோ இருக்காரு. இத்தனை பேர் இருந்து மினோட்டோ கூட இருந்து அதை மீறி எப்புட்றா அவன் எடுத்தான்றது பெரிய கொஸ்டினா இருக்குது. அவர் பக்கத்துல தான் பிடிச்சி வச்சுன்னு தான் இருந்தாரு. இதோ வந்துட்டான் தான். ஆனாலும் என்ன சொல்றேன்னே தெரியல. இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து போகிற போக்கில் ஒரு எபிசோடில் இவ்வளோ விஷயம் காமிச்சா பின்னாடி கதைகள் பார்த்து இப்போ இதுக்கு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க ஒரு டைமுக்கு பின்னாடி அவ்வளோ கொஷின்ஸ் போயிட்டே இருக்கும் மூளைக்குள்ள. இன்னொன்று நைன்டெயில்ஸ் எப்படி அவ்வளோ கோவமாகவே இருக்குன்றதே எனக்கு புரிய மாட்டேது. ஏன்னா அவங்க வந்து அந்த டைல்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களும் வந்து இதெல்லாம் கற்றுருப்பாங்களா, அமைதியாக இருக்கணும், மனசில் வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு தானே அதை பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்போ அந்த அளவுக்கு தெரியாத என்னன்றதுன்னு தெரில. இவங்கள்ட்ட இருக்கும்போது அவங்க கட்டி போட்டு தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ கோவமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஏதோ வெளியே வந்திருக்கு போல். மேபி வெளியே வந்ததுனால இறந்தாங்களா, இல்லை எப்படி இவங்க 2 பேரும் இறந்தாங்கன்றது வேறு ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இப்போவும் நைன்டையில் வந்து நம்ம நரோட்டோ அந்த இது அந்த சக்கரா இது எடுத்துட்டான். அதனால இப்போ அதுவுமே அடைச்சி வச்சாலும் அது கோவமாக தான் இருக்குது. மேபி அந்தமாரி கோவமாகவே அங்கே இருந்துச்சா என்னன்றதுன்னு தெரில. இன்னொன்று நரோட்டோ வந்து அந்த இது எடுத்துருச்சுல சக்கரை, அதனாலேயே வந்து நரோட்டோ இங்கே என்ன பண்ணாலுமே அங்கே அந்த நைன்டைலுக்கு அது தெரிஞ்சுட்டே தான் இருக்கும் போல. அப்படி தெரிய வர வர நம்ம நரோட்டோவோட அந்த மனசு அவன் அதை வச்சுட்டு என்ன நல்லது பண்ணுறான், கெட்டது பண்ணுறான், எப்படி பிஹேவ் பண்ணுறான், எப்படி ஹேண்டில் பண்ணுறதை வச்சு மேபி இப்போ இருக்கிற நைன்டைல ஏதாவது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நானுமே இப்போ இந்த முயற்சி எடுத்தது பார்த்தா நம்ம கில்லர் பீமாய் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கான முயற்சி தான் அது வரும்னு நான் நினச்சேன். இல்லை இப்போதைக்கு அந்த சக்கரம் அது எடுக்கிறது மட்டும்தான், அது பண்ணுற அது கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். உடம்பே பார்த்தீங்கன்னா அப்படியே தீக்குழம்புமே ஆகிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சக்கரா மட்டும் எடுத்த போது அது ஃபயர் மாதிரி ஆகிட்டேன். அப்படியே என்ன சொல்கிறது, நெருப்புடா அப்படின்ற மாதிரி எரியிற மாதிரி இருந்துச்சு. தோற்றமே டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் இந்த மாதிரி நட்டை பார்க்குறோம், ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இது மட்டும் எடுத்துக்கிட்டேன். பட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்ட் ஆகலை. நான் இந்த மாதிரி நினச்சேன். நாங்கள் ஆசைப்பட்டதே பார்த்தீங்கன்னா கில்லர் பீமாய் அதுவும் இதுவும் ஒன்றா இருக்குங்களே, பேசிக்குது, சகஜமாக இருக்குது, அந்த மாதிரி நினச்சோம். பட் அது நடக்கலை. அட்லீஸ்ட் இப்போதைக்கு பவர் எடுத்து இவனால் யூஸ் பண்ண முடியுது. அதுக்கே இவ்வளோ போராட்டம். அதுக்கிட்ட இன்னும் எப்போ தான் பேசி அது மனசை மாற்றுறதுன்றது நடக்கவே போல. எனக்கு அதுதான் டக்குன்னு முடிஞ்சிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். நைன்டைலே அடக்கணுமா, இப்போ எவ்வளோ பெருசாக போகும் அப்படின்னு நினச்சா அம்மா இருந்தாங்க, அவங்க ஒன்று சொல்லி இப்படி பண்ணி டக்குன்னு முடிஞ்சிச்சேன். இது நரோட்டோ இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. நரோட்டோக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் கிடைக்காதுன்னே நம்ம பார்த்துட்டோமா, அதனால அது வந்து ஈஸியாக கிடைச்சதுமே அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வெளியே நடக்கிற போராட்டத்துக்கு அப்படி இது அவன் மனசுக்கு உள்ளே அவன் போராடுறான். ஸோ உள்ளே நடக்கிற விஷயங்கள் தானே இதெல்லாம். அதனால இப்படி அப்படியே பார்த்தாலும் இப்போ நான் முழுசாக அதுக்கு என்ன ஒன்று ஃப்ரெஷ்ஷிப் ஆகிட்டானே எதுவுமே ஆகும். அதாவது அதோட பவர் மட்டும்தான் எடுத்துருக்கேன். அதேமாதிரி எடுத்தும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருன்ட்டு அது வார்னிங் பண்ணிட்டு தான் போகுது. இப்போ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு கோவப்பட்டுச்சு தான். பட் எடுத்து முடிச்சதும் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருந்து இவனும் பார்த்தா நான் தப்பாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இவனும் சொல்லுவான். ஒரு வேளை இது இருக்கிறது தெரிஞ்சனா இவங்கள்ட்ட இருந்து இப்போ அவங்களுக்கு நம்ம அம்மா கிட்ட இருந்து அது எடுக்க வந்தால அந்த மாதிரி இவங்களையும் தேடி வருவாங்கன்ற அந்த மீனிங்ல அது நைன்டைல் சொல்லிச்சு என்னன்னு தெரியல. உன்னையும் வருவாங்க தேடி உங்ககிட்ட இருந்து எடுக்க பார்ப்பாங்கன்றது மீனிங்கில் சொல்லியிருக்கும்னு தோணுது. ஸோ அதான் இவங்க சொல்கிற மாதிரி மேபி இந்த பவர் எடுத்து அவன் நல்லது தான் யூஸ் பண்ணுறான், இந்த தப்பான வழியும் யூஸ் பண்ணலனா தான் மேபி அது பேசுறதுக்கே ரெடி ஆகும் போல இருக்குது. அதுக்கு நிரூபித்து காட்டணும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து இப்போ 90ல பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அது வந்து நம்ம வந்து ஆக்ரோஷமாக இப்படியே பார்த்துட்டோம். பட் இப்போ பவர் எடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி கவலையே படலை. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த டவுட் இருந்தது, என்னடா உசுமாக்கி கிளான்லாம் ரொம்ப ரொம்ப ரேரியமாக இருப்பான். அப்புறம் வந்து அந்த இன்னொரு பொண்ணு சாஸ்கே கூட ஒன்று இருக்கும், அதுவும் உசுமாக்கி கிளான்னாங்க. நடுவில் வந்து நம்ம பாட்டி கூட ஒரு வகையில் உசுமாக்கி கிளான் தான் சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் இப்போ தான் புரியுது. அவங்க பாட்டி உசுமாக்கி கிளான் தானே, அப்போ அந்த பிளட்டும் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் ரேர் அந்த ஊரே இல்லை அப்போது. அதனால தான் அந்த கிளான்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தான் நருட்டோ இருக்கான், பாட்டி இன்னும் அந்த ஒருத்தர் அவ்வளோதான் இருக்காங்க. ஸோ அதுவும் நடந்துருக்கு. பட் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு ஊருக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்து இவங்க மூலிமா இப்போ என்ன சொல்கிறது அவங்களுக்கே தெரியல எது கூட்டின்னு வராங்கன்னு கூட கூட்டின்னு வந்து வச்சு நீ தான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சொல்லிச்சு. அது ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. நீ ஜாலியாக இரு, இதுக்கு பற்றி கவலையே படக்கூடாது, நீ அன்பாக இருந்தால் போதுன்ட்டாங்க. அதே மாதிரி இருந்தும் காட்டாங்க.
பட் நருட்டோக்கு இது சொல்ல ஆள் இல்லை. இப்போ அவங்க சொல்ல இருந்தது இவங்களுக்கு என்னன்னே தெரியல, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்றப்போ இவங்க என்ன ஹேண்டில் பண்ணே தெரியாமல் இத்தனை வருஷம் புலம்பி இது இருந்தது. இப்போ தான் வந்து இவங்க சொல்லி இப்போ தான் அது அடக்கத்துக்கே வந்திருக்கான். ஆனால் அது ஏன் வந்து லேடிஸ் ஸ்கூல்லையே வைக்கணும்னு நினச்சாங்கன்னு எனக்கு புரியல. மென் ஸ்கூலில் வச்சதே இவங்க வீக் ஆகுவான்னு தெரியும். இவங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஏன் இவங்களுக்குள்ளே வச்சாங்கன்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதான் யாருமே இல்லையா, அந்த ஊரே அழிச்சிட்டாங்க. ஒரே ஆள் இவங்க தான். ப்ளஸ் வந்து அவங்க கிளான்லேயே இவங்க தான் பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. முன்னாடி கூட முன்னாடியும் ஒருத்தவங்க இருந்தாங்க ஃபஸ்ட்டு இவங்களோட ஒய்ஃபு. அவங்களும் அப்படி தானே சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஏன் லேடிஸே செலக்ட் பண்ணாங்கன்றது. மேபி அவங்களுக்கும் அதேமாதிரி சக்கரை அதிகமாக இருக்கிற ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். இப்போ எப்படி இவங்களை ஏன் சூஸ் பண்ணாங்க, நட்டோட அம்மானா சக்கரை அதிகம், அதே மாதிரி அவங்களுக்கும் அதிகமாக இருந்திருக்கும், சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, இப்போ நட்டோ தான் அடுத்து இருக்கிறது அவங்க கிளான்லேன்றதுனால அப்படி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சூழ்நிலை காலமாக வந்திருக்கு. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருக்கிறதே சக்கரை ஐயா இருக்கிற ஒரே பிரச்சனை இப்போ நட்டோ தான்றதுனால வழியே தெரியாமல் அப்பா அம்மா வச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் நானுமே அந்த முகமுடி போட்டவொன்னே வந்து நான் மாஸ்க் மேனே நானும் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா அவனுக்கு இது வரைக்கும் 3 பேர்கிட்ட வந்துச்சு. யாரா அவன், நானும் இப்போ மாதரான்னு ஒரு ஃபிக்ஸுக்கு வந்துட்டோம். திரும்ப இவங்க முகமுடின்ற மின்னாட்டா சொல்கிறப்ப எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போ இவங்க சொல்கிறப்ப எனக்கு டவுட் இருக்குது. யாருமே மாதரான்னு மென்ஷன் பண்ணல. அந்த மாதிரி நாங்களுமே முகமுடினே சொல்லிக்கிறேன். அவனுக்கு பேரே வைக்க விரும்பல. என்ன பேர் வச்சாலும் குழப்பம் தான் வருது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.